ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாம் பச்சரிசி வச்சு தான் பொங்கல் பண்ணுவாங்க. நம்ம வெள்ளை ரவையை வச்சு எப்படி பொங்கல் பண்ணுறாங்கிறது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பாசிப்பருப்பு 3/4 டம்ளர், ரவை 2 டம்ளர் எடுத்துருக்கோம்மா. இந்த அளவில் தான் எடுத்திருக்கோம். இப்போ பாசிப்பருப்பு 3/4 டம்ளர், ரவை 2 டம்ளர், ஜீரகம் 1 டீஸ்பூன், குருமிளகு 1 டீஸ்பூன், 4 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி. இது தான் நம்ம இப்போ சேர்த்த போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த பாசிப்பருப்பை லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு வறுத்துக்குங்க, அடிப்பிடிக்காமல். இப்போ 1 நிமிஷம் வறுத்து அதை எடுத்து நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் குக்கர் விசில் போட்டு வச்சிடலாம். இப்போ விசில் போட்டு வச்சு அது ரெடியாக இருக்குள்ளே நம்ம ரவையை வறுத்து எடுத்துடலாமா. ரவை பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லிம்மில் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அப்போ தான் நல்லா பளபளன்னு வரும். ரவை வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறதுல ஸ்லிம்மில் வச்சு லைட்டாக ஒரு ரவை வாசம், நல்ல ஒரு வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தனியாக நம்ம வறுத்த ரவையை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய், ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம், குருமிளகு இது 2யுமே சேர்த்த போகிறோம். இது 2யும் சேர்த்து நல்லா பொரிய விடுவோம். லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்திடுவோம். சேர்த்தி இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வெந்து வந்துருச்சு. அந்த பருப்பு தண்ணி 2யுமே அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வீதம் எடுத்திருக்கேன். இப்போ 2 டம்ளர் ரவைக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுதான் இந்த பொங்கலுக்கான தண்ணி அளவு. இப்போ அது கூட நம்ம கல்லுப்பை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு தண்ணி. கொதித்து வந்த ஸ்டேஜில் இப்போ ரவையை கட்டிகள் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ரவையும் போட்டு நல்லா கலங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இறக்குற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிளறி இறக்கிக்குங்கம்மா. அவ்வளோதான், நம்ம ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகளாம் ரவை சாப்பிட்றதுனா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ருசித்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹரி கொங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.